அரசு பள்ளி மாணவர்களை கருத்தில் கொண்டு சென்னை ஐஐடி நடத்திய கண்காட்சியும் அது மாணவர்கள் மனதில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கத்தையும் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஐஐடி என்ற வார்த்தை மீது ஏக்கம் கொள்ளாத மாணவர்களே இருக்க முடியாது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ற கல்வி நிறுவனங்கள் உலகளவில் பெயர் பெற்ற கல்வி நிறுவனங்களாக திகழ்வதால் இங்கு படிக்க மாணவர்களிடையே கடும் போட்டி காணப்படுகிறது. தேசிய அளவில் நடத்தப்படும் தேர்வில் சுமார் 2 லட்சத்திற்கு அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டு 5000 சீட்டுகளுக்காக போட்டி போடுவதில் இருந்து அதன் மதிப்பு என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். நாட்டின் பல்வேறு வளர்ச்சி பணிகளிலும் ஆராய்ச்சி பணிகளிலும் ஐஐடி பெருமளவில் பங்கெடுத்து வருகிறது. இங்கு படிக்கும் மாணவர்களை உலகளவில் சிறந்து விளங்கும் கம்பெனிகள் தங்கள் நிறுவனத்தில் வேலைக்கு அமர்த்துவதற்காக கோடிகளில் சம்பளத்தை நிர்ணயித்து போட்டி போடுகின்றன. இதனால் இந்தியாவில் படிக்கக்கூடிய மாணவர்களின் முதல் சாய்ஸாக ஐஐடி இருக்கிறது. இந்த நிலையில்தான் அனைவருக்குமான ஐஐடி என்ற பெயரில் பள்ளி மாணவர்களை சென்னை ஐஐடி வளாகத்தை சுற்றி பார்க்கவும் அங்கு வழங்கப்படும் படிப்புகள் குறித்து அறிந்து கொள்வதற்காகவும் 2 நாள் கண்காட்சி நடத்தப்படுகிறது. இதில் ஏராளமான அரசு பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியும் இன்னும் எவ்வளோ கோர்சஸ் இருக்குன்னு இப்போ பார்க்குறேன். அப்புறம் ஜேஇ இல்லாமல் நிறைய கோர்சஸ் டேட்டா சயின்ஸ் இருக்கும். நீங்கள் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே நான் பிடெக் பண்ணாலும் இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய ஆசைகள்லாம் வந்துடு. அப்புறம் இந்த டிஆர்டிஓலாம் பார்த்ததுக்கப்புறம் அதில் என்னென்ன கோர்சஸ்லாம் படிக்கணும்னு இப்போ இந்த இடத்தோட ரிலேட்டிவாக என்னென்ன இன்ஜினியரிங் குரூப்ஸ் இருக்கோ அதுக்கு என்னென்ன படிக்கணும்னு இங்கே இருக்க எல்லாருமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வரும்போது ஹையர் எஜுகேஷன்ஸ் பற்றி இந்த ஐடியா அவங்களுக்கு இல்லை. ஆனால் இங்கே நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நிறைய விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். எனக்கு ஃபஸ்ட்டு எந்த ஐடியாவும் இல்லாதப்போ இங்கே பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணும், ஏன்னா அதை பற்றிலாம் நல்லா டெவலப்மெண்ட் இருக்குன்னு எங்களுக்கு சொன்னாங்க. இதை பற்றிலாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஃப்யூச்சர் பிளான் எங்களுக்கு நல்லா கிடைக்குது. இங்கே என்னென்ன ஆராய்ச்சி கூடங்கள் இருக்குது, என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு, என்னென்ன மாதிரியான புது கண்டுபிடிப்புகள் நாங்கள் நடத்திட்டு இருக்கோங்கிறது இந்த ஸ்கூல் காலேஜ் சில்ட்ரனுக்கு காமிச்சிட்டு அது மூலமாக அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு இந்த கிராமங்கள் இருந்து அரசு பள்ளி மாணவர்களில் இருந்துட்டு அவங்களுக்கு டிஐடியை கொடுத்துட்டு நாங்கள் வரவழைச்சி இங்கே வந்து நாங்கள் ஓப்பன் ஹவுஸ் காமிச்சு எல்லா ஆராய்ச்சிகளையும் அவங்களுக்கு வந்து விளக்கி ப்ரொஃபஸர்ஸும் அவங்களோட மீட் பண்ணி எப்படி வந்து ஐஐடி மூலமாக எவ்வளோ ஈஸியாக வரலாம், அவங்களுக்கு எப்படி ஒரு உத்வேகத்தை கொடுத்துட்டு ஐஐடி மெட்ராஸ்க்கு வந்துட்டு அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி வர வைக்கிறது தான் மெயின் நோக்கமே சார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அரசு பள்ளி மாணவர்கள் ஐஐடி பற்றி தெரிந்து கொள்ள ஏராளமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதன் இயக்குனர் சத்யநாராயணன் தெரிவித்தார். மேலும் டேட்டா சயின்ஸ் படிப்புகளில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வம் காட்டுவதாகவும் தெரிவித்தார். கடும் போட்டிகள் நிறைந்த ஐஐடியில் 5 முதல் 10% மட்டுமே தமிழ் மாணவர்கள் படித்து வருவதாக தெரிவித்தார். அனைவருக்கும் ஐஐடி என்ற ஒரு இதில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா என்னென்ன முடியுமோ எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ வெளி பசங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு ஐஐடி கொண்டு வந்து இதை காமிச்சு இதெல்லாம் இருக்குது, இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஸ்டெம்ன்ற ப்ராஜெக்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு நிறைய அந்த எலக்ட்ரானிக்ஸ் இதில் வந்து ஒரு கிட் மாதிரி பண்ணி ஸோ அது கொடுத்துருக்கோம். அது பண்ணுறதுக்கு ஓவரால் நீங்கள் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10% இருப்பாங்க பிடெக் மட்டும். ஸோ எம்டெக் எம்எஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 10% கிட்ட தமிழ். மாணவர்கள் மனதில் பெரும் கனவாக விளங்கக்கூடிய கல்வி நிறுவனமான ஐஐடி பள்ளி மாணவர்களுக்காக நடத்தக்கூடிய கண்காட்சிகள் வருங்காலத்தில் ஏராளமான அரசு பள்ளி மாணவர்களை பொறியியல் பட்டதாரிகளாக மாற்றக்கூடிய நம்பிக்கை ஒளியை பாய்ச்சுகிறது என்றால் அது மிகையல்ல. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.